ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இரவு பாருங்க 1:50 மணி அளவில் குரு பகவான் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர இருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11:07 அளவில் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதாவது கோயில்களில் விசேஷம் அப்படின்னா வாக்கியப்படி தாங்க. அப்போ மே மாதம் 26ஆம் தேதியே பாருங்க இந்த குரு பெயர்ச்சி விழா கோயில்களில் நடக்கும். சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலகட்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. திருக்கணிதப்படி பாருங்க வருகின்ற 1ஆம் தேதி இரவு குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. குரு பகவானின் பார்வை எந்த இடத்திற்கு விடுகிறதோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விளக்கப்படும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்று தனது 5ஆம் பார்வையால் விருச்சக ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அதே போல கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால பிள்ளைகளால் மன கஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள், அதே போல பாருங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை, பிள்ளைகள் வழியில பாருங்க நிறைய மருத்துவ செலவுகள், பிள்ளைகள் வழியில நிறைய தண்ட செலவுகள், ஒரு சிலருக்கு பிள்ளைகளால மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால. அதே போல கோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், கைகாலில் அடிபடக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு ஊனமே ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்க இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருஷமா. அதே போல் 5ஆம் இடம் புத்திஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குங்க கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக. நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் பாதியில் தான் நிற்கும். அப்போ இந்த சனி பகவானையும் பாருங்க குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த கோணத்தில் சனி அமர்ந்து சஞ்சாரம் செய்வது பாருங்க இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த 3ஆம் இட ஆதிபத்தியம் 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க 3க்கும் 4க்கும் அதிபதியான சனி பகவானையும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருப்பதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இட 4ஆம் இட ஆதிபத்தியங்களும் பாருங்க வலுப்பெற இருக்கிறது. அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்க குரு பகவானாலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, சனி பகவானாலையும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அப்ப வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவானால மிகப்பெரிய விடிவு காலம் காத்திருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்ததுனால நிறைய பேருக்கு அவமானம், பண இழப்பு, விபத்து, கண்டம், காயம், அதே போல பதவி இழப்பு, உத்தியோகத்தில் நெருக்கடி, தேவையில்லாத இடமாற்றங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அதே போல முதலீடு நஷ்டம், பணம் முடக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல, வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியல, இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள். முக்கியமாக பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, 8லே வாடி பட்டம் இழந்தார், பட்டம் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கும் உடைய யுகாதிபதிங்க. அவர் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது.
வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய வேலை, அரசாங்க வேலை, அதே போல் பாருங்கள் உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், அதே போல் கூடுதல் பொறுப்புகள், உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், மேலும் வெளிநாடு யோகம், பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், வழக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக எனக்கு வழக்கு இருக்குங்க அப்படின்னா கூட அந்த வழக்கு தீரக்கூடிய சூழ்நிலை. ஏன் அப்படின்னா ஓடுனவனுக்கு 9ல் குருவாங்க. அதாவது 9ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஒரு வருஷம், அதாவது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் வரையும் பாருங்க உள்ள காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை குரு பகவான் தருவார் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதாவது உங்கள் மேலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் மேலே எவ்வளவு அவதூறு இருந்தாலும் சரி, அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலகட்டம், வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாவற்றையுமே குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சொந்த தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், அதே போல் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போய் அங்கே நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் பாருங்கள் உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாவற்றையும் பாருங்கள் அதிர்ஷ்டகரமாக கொடுக்க இருக்கிறார். அதே போல் சனி பகவான் கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக 5ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். பிள்ளைகளால் கஷ்டம், வாகன விபத்து, மனக்குழப்பம், ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல, எந்த காரியமும் இழுபறியாக இருக்குது, எல்லா காரியமும் பாதியில் நிற்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். பாருங்கள், அந்த சனி பகவானையும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்க்க இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இட 4ஆம் இட ஆதிபத்தியங்களும் பலம் பெற இருக்கிறது. அப்போ இந்த 3ஆம் இடம் பலம் பெறுவதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், அதே போல் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பாருங்கள் பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. அதே போல் வேலைக்காரர்களால் அனுகூலம், அதே போல் சொந்த பந்த பாருங்கள் நட்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே போல் 4ஆம் அதிபதியை சனி பார்க்கறதுனால சொந்தமாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றங்கள், பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாவற்றிலுமே பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ இந்த குரு பகவானின் பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு புது விடியலை தரப்போகிறது அப்படின்னு சொன்னால் பாருங்கள் 100% பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு குரு பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. குரு பகவான் பொதுவாக கோட்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் யோகத்தை கொடுப்பார். இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துல அதுவும் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி. இந்த 9ஆம் இடத்துல அமர்வதனால உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அத்தனையும் தவிடுபொடியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பது. அப்போ வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், கௌரவ பதவிகள், அதே போல் கௌரவ பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், பணப்புழக்கம், ஏன்னா குரு தனக்காரர்கள், அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுவதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பாருங்கள் நிறைய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் குரு பகவான் 3ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார் தனது 7ஆம் பார்வையால். அப்போ தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்,
கமிஷன் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படி பாருங்கள் வேலையாட்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கொடுக்கும். அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கிட்டத்தட்ட 10 வருஷமாக உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரி குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்கள் 5ஆம் அதிபதி, அந்த 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உச்சம் பெற இருக்கிறார். இது பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும், பிள்ளைகளுடைய யோகத்தை கொடுக்கும். அப்போ 10 வருஷமாக குழந்தை இல்லைனாலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போல விருச்சக ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்க குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்வதனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்க. 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரையும் உள்ள காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் அதிகப்படியான பண வரவுகளை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மனக்கவலை எல்லாம் மாற இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் பாருங்கள் நீங்கள் உணர இருக்கிறீர்கள். அதே போல் ராகு கேதுவாலையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அடுத்தது ராகு பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலையும் கேது பகவான் 9ஆம் இடத்திலையும் தான் அமருவாங்க. அதுவும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியும், அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அடுத்தது சனி பகவான் 6ஆம் இடத்துல அமரப்போவதும் பாருங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரக பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் அமைய இருப்பது வாழ்க்கையில் இதைவிட ஒரு சிறந்த காலகட்டம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நல்ல தசாம்புத்திகள் உங்களுக்கு நடைமுறையில் இருந்தால் நீங்கள் உச்சம் தொட முடியும், உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும், கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்க முடியும், பட்ட பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.